ஹாய் தமிழ் உறவுகளே, நான் தான் உங்கள் யூடியூப் சேனல் நசீர். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் இன்று 900 நாட்களுக்கு மேலாக பரந்தூர் மக்கள் போராட்டத்திற்கு கை கொடுக்கும் வகையிலும் ஆதரவு கொடுக்கும் வகையில் இன்று சென்றிருந்தார். மக்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்திலே அவர் நல்ல ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த மக்களின் கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்டு அதற்கு மாற்று என்னவென்று யோசிக்க வேண்டும். அதாவது வளர்ச்சி என்பது மக்களுக்கு அடிப்படையில் தேவை என்றாலும் மக்கள் வாழும் வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டு அவர்கள் செய்யும் இந்த வேலை சரியானதாக இல்லை. முப்போகம் விளையும் இந்த பூமியில் அருகிலே 13 கிராமங்கள், எத்தனையோ நீர்நிலைகள், எத்தனையோ நீர் தடப்பாதைகள் இருக்கின்றன. அனைத்தையும் அழித்துவிட்டு விமான நிலையம் கட்டி எந்த வளர்ச்சியை சாதிக்கப் போகிறது இந்த அரசு? ஏன் இந்த நாட்டுக்கு என்று விமானம் இல்லை? ஏன் நமக்கு சென்னையில் இருக்கும் விமான நிலையம் போதுமானதாக இல்லையா? அதை விரிவுபடுத்த முடியாதா? இல்லை, வளர்ச்சியின் பாதைக்காக இன்னொரு விமான நிலையம் வேண்டும் என்றால் அதற்கு தரிசான நிலங்களை ஆய்வு செய்ய வேண்டும். மக்கள் வாழக்கூடிய இடங்களை மாற்றுப்பாதை அமைத்து அதில் செய்வோம் என்று சொல்வது எப்படி நியாயமாகும்? ஒரு மனிதன் தனது பூமியிலே பிறந்து வளர்ந்து அதிலே விவசாயம் செய்து சிறு பிள்ளைகளிலிருந்து விளையாடி அந்த நிலத்தை இன்று அரசாங்கம் கேட்பதாக, மக்களுடைய வளர்ச்சி பாதைக்கு வேண்டும், மக்களுடைய பொருளாதாரங்களும் நம்மளுடைய நாட்டின் பொருளாதாரமும் உயர வேண்டும் என்பதற்காகவும் எப்படி விட்டு செல்வார்கள்? நீங்கள் அதற்கான நஷ்டஈடு கொடுத்தாலும் எத்தனை லட்சங்களை கொடுப்பீர்கள்? சராசரி ஒரு கணக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதனின் நிலத்தை வாங்குவதால் இந்த அரசாங்கம் மார்க்கெட்டு சந்தையின் பிரகாரம் ஒரு 20 லட்சம் ரூபா பொறுமானம் உள்ள ஒரு நிலத்தை இந்த அரசாங்கம் எவ்வளதற்கு வாங்கும்? வாங்கினால் 7 லட்சத்துக்கு வாங்குமா? அந்த 7 லட்சம் ரூபாய் அவன் வாங்கி இங்கே வாழ்ந்த சௌரியத்தை அவனால் மீண்டும் கொண்டுட்டு வர முடியுமா? இந்த அரசாங்கம் அந்த நிலைமையில் நம்ம நாட்டை வைத்து கொண்டிருக்கிறது.